ஐயோ, அனாமிகா, அனாமிகா நில்லுங்க. ஏன் இப்படி ஓடுறீங்க? அனாமிகா, 2 நாளா உங்களை தேடிட்டு இருக்கேன். வெளியே வாங்க. அனாமிகா, உங்களால இவ்வளவுதானே முடியும்? என்ன கைது செய்யுங்க. கைது செய்யறதா? மேலிடத்துக்கு அனுகூலமா காரியங்களை செய்துட்டு முன்னுக்கு வர்றதுதானே உங்க லட்சியம். பாதுகாப்பு சட்டப்படி என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என்னால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம் தான். கம் ஆன், அரெஸ்ட் மீ. சில பேருக்கு எவ்வளவு சுயநலம் இருக்கு. சுயநலமா? நான் தான் லட்சியவாதியா இருக்கணும், மொத்தம் யாரும் இருக்க கூடாது, அப்படிதானே? என்ன சொல்றீங்க? நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். இந்த மலையில நடந்த சம்பவம் தான் என் மனசுல ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுச்சு. மனசாட்சிக்கு விரோதமா செயலாற்ற முடியல, சோ ரிசைன் பண்ணிட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வெறுத்து போய் பேசுனீங்களே? பேசுனேன். என் முடிவு சொல்றதுக்கு முன்னாடிதான் நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்களே. மிஸ்டர் முத்துவேல், ஐம் சாரி. அம்மா, நீங்க மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க துவங்கி இருக்கிற போராட்டத்துல என்னையும் ஒரு தொண்டனா சேர்த்துக்கணும். என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் என்ன லீடரா? லீடரா இருந்தா சட்டசபைக்கு எப்படி போலாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி கஷ்டப்பட மாட்டீங்களா? உங்க துணை கிடைச்சா இன்னும் தீவிரமா என்னால போராட முடியும் நம்புறேன். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ். பதவியில இருந்துட்டு சாதிக்க முடியாத விஷயத்தை பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால சாதிக்க முடியும். ஓகே? ஆமா, ஏதோ சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சமையல் என்ன பெரிய சமையல்? இங்க எனக்கு தங்க இடம் கொடுத்தவங்க காட்டுக்கு போயிருக்காங்க. அதனால மரவள்ளி கிழங்கு வேக வச்சிட்டு இருந்தேன். ஏதோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணுமா? நான் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சாம்பார்லாம் வைக்க பாத்திரமே இல்ல. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, மனசுல ஒரு நினைவு. என்ன நினைவு? அப்புறமா சொல்றேன். எதுக்குங்க இதெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லப்படாதுங்க. ஐயா இன்ஸ்பெக்டரா மாத்திராகி இந்த ஜவந்தி மலைக்கு வந்திருக்கீங்க. இனிமே தாங்க இந்த மலையை உருப்பட போகுது. அடிச்சா அழத்தெரியாத அப்பாவி பசங்க என்னமா கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, அந்த பசங்களோட எலும்பெல்லாம் அடிச்சு நொறுக்கிறனா இல்லையான்னு. முன்னெல்லாம் அப்படி இல்லீங்க. இந்த பொண்ணு இந்த மலைக்கு வந்து செட்டில் ஆச்சுங்க. அப்ப பிடிச்சதுங்க சனியன். போனா போகுதுன்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கணும்னு தீர்மானிச்சா ஒரு நிமிஷம் தாங்குவாளா அந்த பொட்டச்சி. ரொம்ப சந்தோஷங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் முத்துவேலு அவன் கிடக்குறான், உழைக்க தெரியாத பையன். சரியா சொன்னீங்க. அப்போ நம்ம வீட்டுல விருந்து என்னைக்கு வச்சுக்கலாம்? இப்பதானே டியூட்டி ஜாயின் பண்ணிருக்க, ஒரு வாரம் போகட்டும். அப்போ நாங்க தைரியமா இருக்கலாம் சொல்றீங்க? நீங்க தைரியமா போங்க. எல்லா பசங்களையும் ரவுண்ட் அப் பண்ணி உள்ள வச்சு செமித்தியா 4 சாத்து சாத்துனா சரியா போகுது. உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதுங்க. அட நீங்க ஒண்ணு, எங்க கையில பவரை கொடுக்க மாட்டேன்றாங்களே. கொடுத்து பார்த்தால தெரியும். நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் மினிஸ்டர் ஒண்ணு வாய திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே. அப்போ நாங்க வரோம். போயிட்டு வாங்க. அப்போ அடுத்த வாரம் நம்ம வீட்டுல மீட் பண்றோம், ஜமாச்சிருவோம். அது என்ன? ஏன்? அருமையான பேர். ஆனா ஆனா என்ன? அந்த பேரை கொஞ்சம் மாத்தி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படி மாத்தணும்? பெரிய மாற்றம் இல்ல, அந்த பேருக்கு பின்னாடி கொஞ்சம் சேர்க்கணும். மிஸ்ஸஸ் அனாமிகா முத்துவேல். எஸ் அனாமிகா, ஐ லவ் யூ. என் எண்ணம் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா உங்க பதில் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நட்பு மாறாது. அனாமிகா, 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 அனாமிகா. சும்மா ஒரு கியூரியாசிட்டி தான். ஆமா, உங்களுக்கே அனாமிகான்னு பேர் வச்சிருக்காங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சந்தேகம் தானா?
அனாமிகான பேர் இல்லாதவள்னு அர்த்தம். எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஊர் பேர் தெரியாத ஆயிரக்கணக்கான பேர் தன் உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. எஸ் சார். ஓகே சார். நான் பாத்துக்கிறேன் சார். யாரா வீட்டுல வட வழியில? நீதான் ராஜுவா? ஆமாங்க. டவுன்ல வந்து இருக்கிறாளே அந்த பொம்பளை எங்க? எனக்கு தெரியாதுங்க. இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். வண்டியில போயிரு. நான் ஏன் வண்டியில ஏறணும்? கேள்வியா கேட்கிறேன். வாட்ச்மேன் கோவிந்தசாமி கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அவன் பணத்தை திருப்பி கேட்டா அவனை அறிவாளால வெட்டி கொல்றேன். கவுண்டரன். ஐயா, அநியாயமா போய் சொல்லாதீங்க. நான் அவன்கிட்ட கடனும் வாங்கல, அவனை நான் வெட்டி கொல்லவும் இல்லையா. அதுக்கெல்லாம் சாட்சி எங்க கிட்ட இருக்கு. நீ போய் வண்டியில ஏறு. எதுக்காக அவன் வண்டியில ஏறணும்? அவன் என்ன தப்பு பண்ணினான்? நீ யாரியா? என் பேரு யூகேஜி. ஓஹோ, அந்த புரட்சிக்காரியோட அப்பனா? எங்கய்யா அவன் பொண்ணு? அவ இங்க இல்ல, மெட்ராஸுக்கு திரும்பி போயிட்டா. மண்ணாங்கட்டி. நீதான் மண்ணாங்கட்டியா? ஒன்ன தாண்டா 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். திருடின சந்தன கட்டையெல்லாம் எங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன்? என்ன சொல்றீங்க நீங்க? இவன் சந்தன கட்டையை திருடினானா? அதுக்கு என்ன ஆதாரம்? எங்க வண்டியில சந்தன கட்டை இருக்கு. உங்க வண்டியில சந்தன கட்டை இருந்தா நீங்க திருடினதான் அர்த்தம். அப்பன மகுளமா சேர்ந்துக்கிட்டு விவகாரமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கான்ஸ்டபிள், இந்த 2 பசங்களும் வண்டியில ஏறு. மிஸ்டர், அவங்க படிக்காதவங்க, முரண்டு பண்ணினாங்க. நீங்க படிச்சவங்க, நீங்களா போய் வண்டியில ஏறுங்க. என் மேல என்ன குற்றச்சாட்டு? அமைதியா இருந்த ஆதிவாசிகளை தூண்டி விட்டீங்க, வன்முறையை வளர்த்தீங்க. பாதுகாப்பு சட்டப்படி உங்களையும் உங்க மகளையும் அரெஸ்ட் பண்ணும்படி எனக்கு உத்தரவு. ஏறுங்க வண்டியில. ஃபேண்டாஸ்டிக் இன்ஸ்பெக்டர். ஆமா, ஜீப் இங்க வரும். நடையா வழிவிடுங்கடா. இவங்க போறதுக்கு விட மாட்டோம். இப்ப நீங்க வழிவிட போறீங்களா இல்லையா? வழியை விட மாட்டோம். வழிவிட போறீங்களா இல்லையா? என்னடா கலாட்டா? சார், இவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க சார். என்ன வழி விட மாட்டேன்றாங்களா? ஏண்டா இங்க மறியல செய்றீங்க? ஒதுங்குங்க, ஒதுங்குங்க, எல்லாம் ஓரமாங்க. வாயா, வா, நீ வா, வா, இப்படி போடா, இப்படி போ. நடம் முறைக்கிற வண்டியில ஏறா. எல்லாம் போய் வண்டியில ஏறுங்க. யோ, இவங்களை எல்லாரையும் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. எஸ் சார்.